ஸ்ரீ காசி காண்டம் 44ஆம் அத்தியாயம். காசியின் விளக்கம். ஸ்கந்தன் கூறினார், பிறை நிலவின் உருவத்தால் அலங்கரிக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் அதிபதியான ஹரர் விலைமதிப்பற்ற கற்களால் பதிக்கப்பட்ட மற்றும் மந்தார குகைகளுக்குள் உள்ள இரத்தினங்களில் மகிமையால் பிரகாசிக்கும் தனது அரண்மனையில் தங்கியிருந்தார். அந்த இடம் வானத்தில் மிக உயரமாக இருந்தது. மலையின் சிகரங்களால் சூழப்பட்டது. தேவர்கள் சுற்றிலும் இருக்கைகளை ஆக்கிரமித்திருந்தனர். இருப்பினும் காசியை பிரிந்ததால் பிறந்த காய்ச்சல் அதிகரித்து வருவதால் சங்கரர் மகிழ்ச்சி அடையவில்லை. பிரிவினையின் சுட்டெரிக்கும் நெருப்பை அமைதிப்படுத்த 3 புறங்களின் எதிரியான இறைவன் மலாயாவின் சந்தன பசையை அவரது உடலில் பூசினார். அது காய்ந்து சாம்பலின் வடிவத்தை அவரது உடலில் எடுத்தது. சுட்டெரிக்கும் வெப்பத்தை தணிக்க அவரது கரங்களில் வளையல்கள் போல மென்மையான தாமரை தண்டுகள் கட்டப்பட்டிருந்தன. பின்னர் இறைவன் அவை அரவங்கள் மிகவும் எரிச்சலூட்டும் மற்றும் எரியும் என்று கத்தினார். அது உண்மையாகிவிட்டது. ஐயகோ, பெருமானின் விருப்பம் மேலோங்குகிறது. திருப்பார்கடலை கடைந்த பிறகு தேவர்களால் வெளியே இழுக்கப்பட்ட குளிர்ந்த முழு நிலவு மெலிந்து பகவானின் தலையின் வெப்பத்தால் அதன் உடல் மங்கி பிரிவினை நெருப்பால் எரிந்தது. காசியை பிரிவதால் ஏற்படும் வெப்பத்தால் எரிந்த பிறகு ஹரன் இன்றும் கூட தனது பரந்த மெத்தை முடியின் ஒரு மூலையில் வைத்திருந்த வெப்பத்தை தணிக்கும் வான நதியை விடவில்லை. பழக்கமான சரியான சுய கட்டுப்பாட்டை கொண்ட சங்கரர் ஒரு பெரிய பிரிவினை நெருப்பிற்கு பலியாகிவிட்டார். ஆனால் அவர் அதை முழுமையாக மறைத்ததால் அவர் தனது கூட்டத்தில் இருந்த சூரர்களால் அவ்வாறு அறியப்படவில்லை. 3 உலகங்களின் தூய இறைவன் நெருப்பு தனது சொந்த வடிவமாக இருந்தாலும் தனது சொந்த நகரத்திலிருந்து பிரிந்ததால் எழும் நெருப்பால் எரிக்கப்படுவது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இறைவன் எப்போதும் தனது நெற்றியில் சந்திரனின் ஒரு இலக்கத்தால் அலங்கரிக்கிறார். இருப்பினும் அந்த சந்திரன் இறைவனை எரித்தது. ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது ஒருவரை எதிர்க்காதவர் யார்? தொண்டையில் விஷம் பிரகாசிக்கிறது, ஆனால் அவர் அதனால் எரிவதில்லை. சந்திரனின் அமிர்தம் போன்ற கதிர்களின் கொத்துக்களால் அவர் எரிக்கப்படுவது ஆச்சரியமாக இருக்கிறது. பிரிவின் வெப்பத்தை நீக்குவதற்காக திருமார்பில் தடவப்பட்ட சந்தன பசை நீரால் அவர் பாதிக்கப்பட்டார். ஆனால் அரவங்களின் பரவும் முகமூடிகளிலிருந்து வெளிப்படும் விஷத்தால் அல்ல. இந்த பகவான் ஹரர் மாலைகளில் உள்ள பாம்புகள் போன்ற அனைத்து தவறான கருத்துக்களையும் அழிக்க வல்லவர். தெளிவாக தெரியும் மலையில் ஒரு பாம்பை குறித்த தவறான எண்ணமும் அவருக்கு இருந்தது. ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பிறக்காத இறைவன் சிவனார் நினைவு கூர்ந்தாலே 3 தாபங்களையும் துன்பங்களை அழிக்க வல்லவர். ஆனால் காசியை பிரிந்ததால் அவரும் துயரமடைந்தார். பின்னர் அவர் இவ்வாறு முழக்கமிடத் தொடங்கினார். காசியிலிருந்து வீசும் காற்று என் அங்கங்களை தழுவினாலும் அதில் உள்ள வெப்பம் தணியலாம், ஆனால் பரந்த பனிப்பரப்பில் மூழ்கினால் அல்ல. தக்ஷனின் மகளின் பிரிவால் என் துயரம் அதிகரித்தது. இமயமலையின் மகள் என்னை உயிர்ப்பிக்கும் கொடி உடனடியாக வெளிப்படாவிட்டால் அது எப்படி குறைந்திருக்கும்? தக்ஷனின் மகள் தன் உடலை துறந்தபோது என் மனம் துயரமடைந்தது. ஆனால் அபிமுக்தனை பிரிந்ததால் எழுந்த பெரும் வெப்பத்தால் ஏற்பட்ட தற்போதைய துயரத்தை போல அது இல்லை. காசி என் அங்கங்கள் அனைத்திலும் உடனடியாகவும் ஆச்சரியமாகவும் குளிர்ச்சி அடையும் வகையில் உன்னுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சி கிடைக்கும். காசி, நீ எல்லா பாவங்களையும் அழித்து விட்டாய். உன்னிடமிருந்து பிரிவதால் ஏற்படும் நெருப்பு அமிர்த கதிர் சந்திரனின் இலக்கங்களின் குளிர்ந்த துளிகள் மூலம் நெய்யின் காணிக்கைகளால் அதிகரிக்கிறது. இது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. முன்பு தக்ஷனின் மகளை பிரிந்ததால் ஏற்பட்ட என் காய்ச்சலான வெப்பம் இமவானின் மகளின் வடிவத்தில் உள்ள பரிகாரத்தால் மறைந்து விட்டது. உண்மையில் இப்போது காசியை விரைவாக காணாவிட்டால் நான் அமைதியை அடைய முடியாது. சிவபெருமானின் துயரத்தால் ஏற்பட்ட பிறழ்ச்சியை சரியாக மறைத்து விட்டார். ஆனால் அவர் மனதளவில் புலம்பத் தொடங்கிய போது பிரபஞ்சத்தின் தாயும் அனைத்து அறிவும் அவரை ஏதோ ஒன்றிலிருந்து பிரிவதற்காக புலம்புவதாக எப்படியோ புரிந்து கொண்டன. சிவபெருமானின் பிரிவால் ஏற்பட்ட
துயரத்திற்கான காரணம் அவரது உடலின் ஒரு பாதியாக இருந்த அந்த அன்பருக்கு கூட புரியவில்லை. எனவே தன்னை வணங்கும் அனைத்து உயிரினங்களின் துயரத்தையும் நீக்கும் இறைவனிடம் அவள் பின்வரும் விசாரணை வார்த்தைகளை கூறினாள். பார்வதி தேவி கூறினார், எங்கும் நிறைந்தவளே, எல்லாம் உன் கைப்பிடிக்குள் இருக்கிறது. யோக சக்தியால் நிரம்பிய இறைவனே, உனக்கு என்ன பிரிவினை இருக்கிறது? உன்னால் பூசப்பட்ட புனித சாம்பல் பக்தர்களுக்கு செழிப்பை அளிக்கிறது. உன் அருளால் முழு பூமியும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளது. இறைவனே, உன் மேற்பார்வை இல்லாத ஒரு நொடியில் அனைத்து உலகங்களும் அழிந்து துயரமான நிலைக்கு ஆளாகின்றன. இறைவனே, ஒருவன் தம்மால் சிறிதும் கருணை காட்டப்படாவிட்டால் அவன் வேற்று கிரகவாசியாக வீழ்ச்சி அடைகிறான். சந்திரன், சூரியன் மற்றும் நெருப்பு 3 கண்களை கொண்டவரே தம்மை துன்பப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவை தம் விழிகள் நீரால் நிரம்பி வழியும் உமது மையல் நாயகி, அதாவது கங்கையானவள் தமது தலையில் இருக்கிறாள். இந்த பாம்புகள் எப்போதும் தமது கரங்களை அலங்காரங்களாக நாடுகின்றன. நீல தொண்டை உடையவரே, எந்த விஷமும் தம்மை பாதிக்காது. வாமதேவரே, நான் தம்முடைய இடது பாகத்தை உருவாக்கி தம்முடைய மன விருப்பத்திற்கு சாதகமாக செயல்படும் அற்புதமான பெண், உலக இருப்பின் விதையின் தாயார், தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களின் தொகுப்பால் நல்வாழ்விற்கு உகந்த வகையில் இதை கூறிய போது கிரிஜா சிவன் பதிலளிப்பதாக பேசத் தொடங்கினார். ஈஸ்வரன் கூறினார், காசி 8 பிரபஞ்ச வடிவங்களை கொண்ட இறைவன் பபா ஹரா. நிச்சயமாக தம்மால் கவரப்பட்டது காசி. இதை சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி விரிவாக புரிந்து கொள்கிறாள். அதற்கு பிறகு சிவபெருமான் அன்னை பார்வதியை அபிமுக்தாவை விவரித்தாள். அது முக்தியை அளிக்கும் நகரம். அவளுடைய குழந்தை பருவ நண்பர்களாக இருந்த சில படர்கொடிகள் அங்கு உள்ளன. அன்னை பார்வதி கூறினார், ஸ்மரஹரரே, சிவபெருமானே, பிரளயத்தின் போது பவாவால், அதாவது பவனால் திரிசூலத்தில் தாங்கப்பட்ட காசி நகரத்திற்கு செல்வோம். தண்ணீர் வானத்தை எட்டியது. அங்கு அது தாமரையின் மகிமையை ஏற்றுக்கொண்டது. துர்ஜடி மலைகளின் இறைவனான என் தந்தை ராஜ்யம் கூட தங்கள் காசியைப் போல என்னை மகிழ்விக்கவில்லை. பூமியில் இருந்தாலும் பூமியின் ஒரு பகுதியாக இல்லாத முதன்மையான நகரம் இறைவன் தனது திரிசூலத்தில் அதை உயர்த்தியது போல. இறைவனே, கலியுகத்திலிருந்து எழும் பயமில்லாத நகரம், ஒருவர் இறந்தால் அவர் மறுபிறவி எடுக்காத நகரம், பாவங்களிலிருந்து எழும் பயம் இல்லாத நகரம் என எப்படி நமது பார்வைக்கு உரிய நகரமாக அது மாறும்? எல்லா வகையான செழிப்புகளாலும் நிறைந்த ஆயிரக்கணக்கான நகரங்கள் நம்மிடம் இல்லையா? ஆனால் தம்மீது சத்தியமாக காசியை போன்ற யாரும் என் பார்வையின் எல்லைக்குள் வரவில்லை. சிவபெருமானே, அனைத்து கற்பனை பொருள்களின் தோற்றத்திற்கும் மூலமான சொர்க்கத்தில் 100 நகரங்கள் இல்லையா? ஆனால் சிவபெருமானே, உலகத் துன்பங்களை அளிப்பவரான தமது நகரத்துடன் ஒப்பிடுகையில் அவை அனைத்தும் பயனற்றவை. காசியிடமிருந்து பிரிவதால் ஏற்படும் காய்ச்சல் என்னை பாதிக்கும் அளவிற்கு அது தங்களை பாதிக்காது. துயரத்தின் அமைதிக்கு ஒரே தீர்வு அந்த நகரம் அல்லது எனது பூர்வீக நிலம். இறைவனே, எல்லா இடங்களிலும் அமைதியை வழங்குபவரும் அனைத்து வகையான துன்பங்களின் அழிவிற்கும் காரணமானவருமான காசியை அடைந்த பிறகு என் பூர்வீக நிலத்திலிருந்து பிரிவதால் ஏற்படும் துன்பத்தை குறித்து நான் சிந்திக்கவில்லை. ரட்சிப்பின் லட்சுமிகள் எங்கும் எந்த உருவகப்படுத்தப்பட்ட உயிரினத்தாலும் நேரடியாக உணரப்படவில்லை. பகவானே, மகிழ்ச்சியை அருள்பவரே, காசிகா என்பது அனைத்து மகிழ்ச்சியையும் நலனையும் அருள்பவருக்கு ஒப்பான உருவ முக்தி என்பதை நான் அறிவேன். புலன்களின் நிலையற்ற தன்மையை தவிர்த்து முழுமையான பிரம்மதேவரை தியானிப்பதன் மூலமோ, கிருத்து யாகம் மற்றும் பிற சடங்குகளை செய்வதன் மூலமோ, வேத அறிவு மற்றும் புராணங்களிலோ காசியில் உடலை துறப்பதன் மூலம் அவ்வளவு எளிதாக முக்தி அடைய இயலாது. காசியில் காணப்படுவது போன்ற மகிழ்ச்சி வேறு எங்கும் சாத்தியமில்லை. அது சொர்க்கத்திலோ அல்லது உலகில் வேறு எங்கும் இல்லை. மிகவும் அழகாக இருக்கும் பாதாளத்தில் கூட அதை எப்படி காண இயலும்? மரண உலகில் மகிழ்ச்சியை குறித்த பேச்சு கூட எங்கே இருக்க முடியும்? திரிசூலத்தை தாங்கிய பகவானே,
தங்கள் புனித தலமான அபிமுக்தா ஒருபோதும் லக்ஷ்மி தேவி மகிமை முக்தியை இழக்காது. ஒரு புண்ணிய ஜீவன் அங்கே தன் மனதை கட்டுப்படுத்தினால் அவன் ஒருபோதும் 6 துணை யோகங்களுடன் யோகத்தை பயிற்சி செய்து கொண்டே இருப்பான். 6 துணை யோகத்துடன் கூடிய யோகத்தின் மூலம் காசியை அடைந்த பிறகு ஒரு கணம் உங்கள் மீது விழிகளை நிலை நிறுத்துவதன் மூலம் மனிதர்கள் அந்த உடல் யோக சித்தியை உடனடியாக அடைய இயலாது. சிவபெருமானே, காசியை அடைந்த பிறகு ஒரு கணம் தங்கள் மீது விழிகளை நிலை நிறுத்துவதன் மூலம், காசியை பார்க்க தவறியதன் மூலம், அங்கு செல்ல தள்ளி போடுவதன் மூலம் பயனடைய மறுக்கும் அறிவு சக்தி கொண்ட மனிதனை விட அறிவு திறன் இல்லாத மிருகமே சிறந்தது. ஏனெனில் வாழ்க்கை தாமரை இலையில் உள்ள நீர்க்குமிழியைப் போல நிலையற்றது. காசியை கண்ட 2 கண்களும் பாக்கியம் பெற்றவை. சிவபெருமானே, காசியில் வசிக்கும் உடல் பாக்கியம் பெற்றது. காசியை நாடிய மனம் பாக்கியம் பெற்றது. காசியை நோக்கி திரும்பிய முகம் பாக்கியம் பெற்றது. காசியின் ஒரு தூசி துகள் கூட மிகவும் புனிதமானது. மேலும் எப்போதும் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களை அளிக்கிறது. இது சந்திரனின் மகிமையைப் போலவே புத்திசாலித்தனமானது. மணிகர்ணிகாவை சுற்றியுள்ள பகுதிக்கு வணங்கும் போது, அது தங்கள் நெற்றியை தொட்டு பிடிக்கும் போது சூரர்களால் மிகுந்த மரியாதையுடன் நடத்தப்படுகிறது. தேவர்களின் உலகமோ சத்தியலோகமோ அரவங்களின் உலகமோ மணிகர்ணிகையுடன் சமமாக இருக்க இயலாது. ஏனெனில் அந்த இடத்தில் இறக்கும் ஒருவரின் காது பிரம்ம ரசாயனம், பிரணவ அல்லது ராம மந்திர ராஜா என்றழைக்கப்படும் மந்திரத்தை பெற தகுதியுடையதாகிறது. மணிகர்ணிகாவின் பகுதி சிறந்த ஒளியின் மூலமாகும். அங்கு 100கணக்கான பிறப்புகளில் குவிந்து பெருகும் இருளின் பரப்பு, அதாவது அறியாமை அளிக்கப்படுகிறது. இது நெருப்பாலோ அல்லது சூரியன் மற்றும் சந்திரனின் கதிர்களாலோ அடக்கப்பட இயலாது. மணிகர்ணிகாவின் பகுதி இறுதி முக்தியின் சிம்மாசனமோ அல்லது முக்தியின் லக்ஷ்மியின் மென்மையான படுக்கையா அல்லது உயர்ந்த பேரின்பத்தின் பெரிய குமிழ் வேரின், அதாவது முதன்மையான காரணம் தோற்றத்தின் மூலமா? மணிகர்ணிகாவில் மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கும் நபர்கள் ஒளிரும் கூழாங்கற்களின் சிறிய துகள்கள் மூலம் அங்கு முன்னர் முக்தியை அடைந்த உயிரினங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுகிறார்கள். அவர்கள் தங்கள் உடல்களின் அழிவுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு பெரிய திருவிழாவாக அமைகிறது. ஸ்கந்தன் கூறினார். வாரணாசி நகரத்தை இவ்வாறு விவரித்த பிறகு, முனிவரே, அபர்ணா அன்னை பார்வதி தேவி மீண்டும் ஒருமுறை பினாக ஆதரவுடைய இறைவனை காசிக்கு செல்லும்படி வற்புறுத்தினார். அன்னை பார்வதி கூறினார், பிரமதங்களின் தலைவரே, அனைத்தின் பகவானே, வரங்களை வழங்குபவரே, தாங்கள் உங்கள் இருப்பில் எப்போதும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நான் ஆனந்தவனத்திற்கு செல்ல முடியும் என்பதை தயவு செய்து காணுங்கள். ஸ்கந்தன் கூறினார். இதை கேட்டதும் கிரிஷா, அதாவது சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அன்னை கிரிஜாவிடம் பேசினார். அவருடைய வார்த்தைகள் இனிமையில் அமிர்தத்தை விட சிறந்தவை. காசியின் விளக்கத்தில் புத்திசாலித்தனம் கொண்டவை. தேவதேவரான மகாதேவர் கூறினார். என் அன்பான கௌரி தேவியே, தங்கள் வார்த்தைகளின் வடிவத்தில் அமிர்தத்தின் தெளிப்புகளால் நான் சிலிர்த்து புத்துணர்ச்சி பெற்றேன். இப்போது நான் காசியை அடைய முயற்சிப்பேன். மகாதேவியே, மற்றவர்களால் அனுபவிக்கப்படாததை மட்டும் நான் அனுபவிக்கிறேன், மற்றவற்றை அல்ல என்பதை தாம் அறிவீர்கள். தாத்தாவான பிரம்மதேவரின் கட்டளைப்படி மன்னர் திவோதாசர் நகரத்தை நீதியுடன் நிர்வகிப்பதால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? குடிமக்களை பாதுகாக்க ஆர்வமுள்ள அந்த நீதியுள்ள மன்னர் திவோதாசரை அந்த காசி நகரத்திலிருந்து எவ்வாறு வெளியேற்ற இயலும்? அநீதியானவர்களின் பாதையில் மட்டும் தடைகள் இருக்க முடியும், மற்றவர்களின் பாதையில் அல்ல. தெய்வமே, காசியிலிருந்து அவரை வெளியேற்ற யாரை நான் அங்கு அனுப்ப வேண்டும்? நீதியான பாதையை பின்பற்றுபவர்களுக்கு யாராவது தடைகளை ஏற்படுத்தினால் மறுபுறம் அவரே தடைகளை எதிர்கொள்வார். அன்பை மேம்படுத்துபவரே, அவரது தரப்பில் எந்த குறையும் இல்லாமல் அவரை தாக்கும் அளவிற்கு நான் உற்சாகமாக இல்லை. உண்மையில் அன்பானவளே, நீதியை கண்டிப்பாக கடைபிடிப்பவர்கள் என்னால் பாதுகாக்கப்பட வேண்டும்.
முதுமை அவனை துன்புறுத்தாது, மரணம் அவன் உயிரை பறிக்க விரும்பாது. இங்கே நீதியின் பாதையில் ஒட்டி கொள்பவனை நோய்கள் துன்புறுத்துவதில்லை. பகவான் இவ்வாறு நினைத்து கொண்டிருந்த போதும் கடினமான பணிகளை செய்யக்கூடிய மிகுந்த முதிர்ச்சி அடைந்த யோகினிகள் குழுவை அவர் தனது முன் கண்டார். மகா முனிவர் வியோமகேச தேவியுடன் இந்த விஷயத்தை குறித்து விவாதித்த பிறகு ஹரன் யோகினிகள் குழுவை அழைத்து இந்த வார்த்தைகளை கூறினார். யோகினிகள் நீதியை போதுமான அளவு கடைபிடித்து மன்னர் திவோதாசர் ராஜ்யத்தை ஆளும் எனது நகரமான வாரணாசிக்கு விரைந்து செல்லுங்கள். யோகம் மற்றும் மாயா சக்தியுடன் கூடிய புத்திசாலி யோகினிகள் அரசரை தனது கடமையிலிருந்து விலகி காசியை கைவிடச் செய்யும் வழியில் செல்லுங்கள். யோகினிகள் வாரணாசியை புதுப்பித்த பிறகு நான் அங்கு செல்லக்கூடிய வழிமுறைகளை விரைவாக செய்யுங்கள். இந்த வேண்டுகோளை தெய்வீக அருளாக கருதி தலை குனிந்து வணங்கி அங்கிருந்து புறப்பட்டனர். அந்த யோகினிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மனதை விட மிக அதிகமான வேகத்தில் அவர்கள் வானத்தின் வழியாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். தேவர்களின் இறைவன் தானே தனது அருளை பெற்று மகிமையான ஆனந்த கணானரிடம் எங்களை அனுப்பியதால் இன்று நாம் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இன்று திடீரென்று எங்களுக்கு 2 அரிய நன்மைகள் கிடைத்தன. 3 கண்களை கொண்ட இறைவனால் வழங்கப்பட்ட மரியாதை மற்றும் காசியை தரிசிக்கும் வாய்ப்பு. இவ்வாறு மகிழ்ச்சி அடைந்த யோகினிகள் குழு மந்தார மலையில் உள்ள இன்ப தோப்பிலிருந்து புறப்பட்டு வானத்தின் வழியாக விரைவாக பயணித்து அந்த நகரத்தை கண்டறிந்தது. 44ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.